ஹாய், இன்றைக்கி நாங்கள் உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்குங்க மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறோங்க. சாட்டர்டேங்கிறதுனாலேங்க குட்டியானிக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க. நானும் குட்டியானையும் 2 பேர் போயிருக்கிறேங்க. இங்கே வந்து நாங்கள் அயில தான் ஸ்பெஷலுங்க. அயில எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்குறேங்க. குட்டியானிக்கு அயிலன்னா ரொம்ப பிடிக்குங்க. எல்லா இடத்துலையும் தேடினேங்க. அப்புறம் தேடிட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கலான்ட்டுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்துல எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. கிலோ வந்து 200 ரூபாய்ங்க. 2 கிலோ அயில வாங்கிட்டேங்க. அப்புறம் வாங்கிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வெளியில் ஒரு ஷாப் இருக்குங்க. அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ நம்ம அங்கேருந்து என்ன வாங்கினோன்னு பார்க்கலாங்க. தேங்காய் வாங்கினேங்க. 4 தேங்காய் 100 ரூபாய்ங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா ஒரு தேங்காய் 50 ரூபாய்ங்க. கொஞ்சம் சின்னதானுங்க. அப்புறம் பரவாயில்லைன்ட்டு 4 தேங்காய் வாங்கிட்டுனுங்க. இந்த கொடுவாள் 300 ரூபாய்ங்க. ஒரு முருங்கை மரம் ஒன்று வளர்ந்துருக்குங்க. அது வெட்டலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. மரவள்ளிக்கிழங்குங்க. இது வந்து கிலோ 40 ரூபாய்ங்க. இது 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டேங்க. பச்சை மிளகாய் வந்துங்க 1/4 கிலோ 30 ரூபாய்ங்க. 1/4 கிலோ பச்சை மிளகாய் வாங்கிட்டேங்க. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ போடுறதுக்கு பால் வாங்கிட்டேங்க. அப்புறம் மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் மண்பானை கடை இருந்துச்சுங்க. யூஸ்ஃபுல்லாக அங்கே போனோம்னா இப்போ ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. அப்புறம் இந்த கடாய் வந்துங்க மீன் பொரிக்கிறதுக்கு வேண்டி 150 ரூபாய்க்கு வாங்கினானுங்க. இது வந்து சீசனிங் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த கையில் வச்சுருக்கிற அந்த குழம்பு வைக்கிற பாத்திரம் அந்த பானை வந்துங்க அது சீசனிங் பண்ணணுங்க. இது வந்து 300 ரூபாய்ங்க. இது குழம்பு தாராளமாக வைக்கலாங்க. அதனால் இது வாங்கிட்டுனுங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வாங்கின மீனுங்க. அயிலுங்க. இது வந்து பெரிய அயில. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. யூஸ்வலாக வந்து நாங்கள் கடையிலே கட் பண்ணிக்குவேங்க. அது கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்க அந்த இடம். நாங்கள் போனோம் கட் பண்ணலான்னு. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்களா, சரி நம்ம வீட்டிலே கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அங்கே நின்னா லேட் ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடாம போயிட்டேங்க. அப்புறம் அதனால் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டேங்க. இது வந்து கட்லாங்க. இது வந்து கிலோ 120 ரூபாய்ன்னு இது 1 கிலோ வாங்கினேங்க. இது வந்து மத்திங்க. மத்தி வந்து 100 ரூபாய்ங்க கிலோ. மத்தி 1 கிலோ வாங்கிட்டேங்க. இது வந்து அயிலையே தானுங்க. இது அடியில் வச்சதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி நாங்கள் மீன் மார்க்கெட்டில் வந்து வாங்கின ஃபிஷ்ஷுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.